12th Standard Business Max, Chapter 10, Operation Research, Exercise 10.1, Question number 6. Determine an initial basic feasible solutions of the following transportation problem by northwest corner method. நம்ம ஒரு டேபிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறோம். கெப்பாசிட்டியோட டோட்டல் 120 as well as demand. இதனுடைய டோட்டல் என்னென்னா அதுவும் சேம் 120. sum of demand is equal to sum of capacity, அதாவது சப்ளை. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. நார்த் வெஸ்ட் கார்னர் எது அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இதுதான். இந்த செல்லில் வேல்யூ ஃபில்லப் பண்ண போகிறோம். இங்கே 30, இந்த இடத்துல 35, which is smaller அப்படின்னா 30. அதனால் ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம அலோகேட் பண்ணுறது 30. ஃபஸ்ட் ரோவில் 30 ஓவர், பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 0. அதே போல் ஃபஸ்ட்டு காலத்தில் இங்கே 30 ஃபில்லப் பண்ணிட்டோம். 30 இங்கே ஃபில்லப் பண்ணது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 or 40, 5 or 40, which is smaller அப்படின்னா 5. அதனால் 5 இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுறோம். ரைட், 5 ஃபில்லப் பண்ணிட்டோம்னா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது 0. ஃபஸ்ட்டு காலம் ஃபினிஷ், ஃபஸ்ட்டு ரோ ஃபினிஷ். செகண்ட் ரோவில் 5 ஃபில்லப் பண்ணிட்டோம். 40ல் 5 ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 35. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸுக்கு வரும். இங்கே நம்ம என்ன ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்னா 28 or 35. எது ஸ்மாலஸ்ட் 1 அப்படின்னா 28. அதனால் இந்த இடத்துல நம்ம ஃபில்லப் பண்ணுற நம்பர் 28. 11 இருக்கிற செல்லில் 28 ஃபில் பண்ணுறோம். 28 ஃபில் பண்ணுறதுனால இதில் பேலன்ஸு நில்லு 0. இப்போ இந்த காலம் ஓவர். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவில் 28 ஃபில்லப் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 35ல் 28 போய்டுனா பேலன்ஸ் இருக்கிறது 7. இந்த 7 நம்ம அடுத்தது இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணணும். 7 அப்படிங்கிறத இங்கே ஃபில்லப் பண்ணணும். எப்படி 7 or 32, எது ஸ்மாலஸ்ட் ஒன்றுன்னா 7. அதனால் 7 ஃபில் பண்ணுறோம். 7 ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடுது. ரோ 2 கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் காலம் 3ல் 7 ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 25. ஃபஸ்ட்டு ரோ ஓவர், செகண்ட் ரோ ஓவர், ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் ஓவர். அப்போ அடுத்தது தேர்ட் காலம். இங்கே என்ன இருக்குது 7. இங்கே நம்ம என்ன பேலன்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது 25. அப்போ 25 நம்ம எங்கே ஃபில்லப் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 25 இங்கே ஃபில் பண்ணுறோம். 25 ஃபில் பண்ணுறதுனால பேலன்ஸ் என்ன வந்துடும்னா 0. அப்போ ரோ 3 ஃபினிஷ்டு. ரோ 3ஐயும் கிராஸ் பண்ணிடுறோம். எது கேன்சல் ஆனது ரோ 1, ரோ 2, காலம் 1, காலம் 2, காலம் 3. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். இங்கே 25 ஃபில் பண்ணதுனால இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 25 இருக்கும். ஆல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் கேன்சல் எக்ஸப்ட் இந்த 11 இருக்கிற செல்லை தவிர. அப்போ இந்த இடத்துல நம்ம என்னத்தை ஃபில் பண்ணுறது அப்படின்னா அலோகேட் பண்ணுறது. இந்த இடத்துல இங்கேயும் 25 வருது, இந்த இடத்துலையும் 25 இருக்குது. அதனால் இங்கே 25ஐ ஃபில் பண்ணுறோம். 25 அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இதில் பேலன்ஸு 0, இங்கேயும் பேலன்ஸு 0. ஆல் ரோஸ் அண்ட் ஆல் காலம்ஸ் ஆர் கேன்சல். ரைட், அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல். O1 to D1, O1 to D1. நெக்ஸ்ட்டு O2 to D1, O2 to D2, O2 to D3, O3 to D3, and last one O3 and D4. Next total
டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவில் 30 × 6 ப்ளஸ் செகண்ட் ரோ 5 × 5, செகண்ட் ரோவில் 5 × 5, அப்புறம் அதே செகண்ட் ரோவில் 28 × 11, அதே செகண்ட் ரோவில் 7 × 9, தென் லாஸ்ட் ரோ 25 × 7, லாஸ்ட் ரோவில் 25 × 11. 180, 25, 308, 63, 175 and 275. இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1076.